சரி, நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனா? ஆமா. ஏன் இன்ட்ரோவர்ட் இஸ் பிகாஸ் திக்குவேன். யா. சரி, நம்ம பேசினாதான் நம்மள கிண்டல் அடிப்பாங்க. செட்லயும் அப்படிதான். எவ்ரி ஒன்ஸ் நீங்க போய் ஏதாச்சும் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கலாமே. so many times அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் நாங்க we have tried. mostly it's that stressல ஐயோ நான் திக்கிருவேனோன்னு யோசிக்கிறதுலே திக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணப்போ அவர் லைக் ஓ இவ்வளோ சின்ன பொண்ணுலாம் டீச் பண்ணுறாளா லைக் ஸோ நான் ஸ்ருதிகாக்கு ட்ரெயின் பண்ணப்போ என்ன எஸ்பெஷலி அவரோட டாட்டர் ஆட்டம் தான் சும்மா ஹெல்ப் பண்ணுறது, நாங்கள் இதை எடுத்துக்கலாமா சாப்பிட்டுக்கலாமா கேட்குறது. அப்படி கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும்? மை ஆக்ஷன்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் மீ. என் வேலை பேசுதா? என்னோட வாழ்க்கையில நான் இப்போதான் கம்ஃபர்டபுள். இமேஜின் ஒரு நான் இப்போ ஓகே நான் என்னோட ஏஜ் சொல்ல விரும்பல. நீ இடையில ஒரு டைம் சொன்னீங்க, அதிலே கால்குலேட் பண்ணிடுவானுங்க பசங்க. அழகா இருக்கீங்க. ரெட் நோட் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். செருபா நெல்சன் அவர்களே வணக்கம். அண்ட் செஃப்னு மென்ஷன் பண்ணாததுக்கு ரீசன் அதுதான். சொன்ன மாதிரி தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செஃப் செருபா வராம செருபா நெல்சனா வந்துருக்கீங்க. Thank you for inviting. அழகா இருக்கீங்க. Thank you. இப்போ எங்களுக்கு செஃப் அப்படின்னாலே டக்குன்னு ஃபர்ஸ்ட்லாம் ஸ்ட்ரைக் ஆனது வெங்கடேஷ் பட் சார், தாமு சார், அவங்க ஸ்ட்ரைக் ஆனாங்க. ஆனா இப்போ நீங்க வரீங்க, சரவணன் செஃப் வராரு, சாய் செஃப் வராரு, அதெல்லாம் வராங்க. பட் நீங்க வெங்கடேஷ் பட்ல சார்லாம் பாட்டு எவ்வளவு இன்ஸ்பயர் ஆகிறீங்க? ஏன்னா அவரு ஒரு விஷயம் சொல்லுவாரு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த லைஃப் மூமெண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி விஷயங்கள் சொல்லுவார். அப்படி இருக்கும், சில்லறை விட்டு செதற விடுற மூமெண்ட் மாதிரிலாம் இருக்காது. நீங்க எவ்வளவு அட்மையர் பண்ணீங்க வெங்கடேஷ் பட்? ஸோ அவரு வந்து ஹி இஸ் அ வெரி பிக் பர்சனாலிட்டியில். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணப்போ அவர் லைக் ஓ இவ்வளோ சின்ன பொண்ணுலாம் டீச் பண்ணுறாளா லைக் ஸோ நான் ஸ்ருதிகாக்கு ட்ரெயின் பண்ணப்போ ஸோ வெரி சப்போர்ட்டிவ். ஓகே நீ இது பண்ணுறியா என்ன பண்ணுற, ஹில் டாக், நம்மக்கிட்ட பேசி நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டு ஈவன் ஷோவில் அவர் குக்கிங் பண்ணுறப்போ நாங்கள் போய் சும்மா ஹெல்ப் பண்ணுறது, நாங்கள் இதை எடுத்துக்கலாமா சாப்பிட்டுக்கலாமா கேட்குறது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்ன எஸ்பெஷலி அவரோட டாட்டர் ஆட்டம் தான் பார்ப்பார். ஏன்னா அண்ட் அவர் வந்து லைக் ஓகே நான் வந்து பெரிய ஆள் அப்படிலாம் இல்லை, வெரி ஃப்ரெண்ட்லி. எல்லாரோடையும் டூப் குக்ஸோட நீங்க பாத்துருப்பீங்க, எல்லாரும் செம்மடி வாங்குவாங்க. நீங்களா டிவில பாத்தீங்க? ஆக்சுவலா நான் லைவா பார்த்தேன், அது செம்மடி வாங்குவாங்க. சோ அது ஒரு ஃபேமிலி ஆட்டம் தான். ஒருத்தவங்க எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், பட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டுகெதர் அ ஃபேமிலி. இப்போ சரி, நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனா? ஆமா, என் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆக்கினதே டாப் குக் டூப் குக். அப்படியா? வெரி இன்ட்ரோவர்ட் பர்சன். ஓகே. என்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் ஆன்சர் சொல்லுவேன். நான் அதான் கேட்டுட்டு இருக்கேன். அது அந்த ஜோன் தாண்டி போல கரெக்டா அந்த ஜோனுக்குள்ள மட்டும் வரீங்க. அப்படி ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் இந்த மாதிரி ஒரு ஷோ நான் சிடபிள்யூசிவா இருக்கட்டும், அதுல வந்து நம்ம பழக்கம் அப்பதான் ஃபைனல்ல பழகுறோம். ஆனா இது உள்ள வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸாம்பிள் இந்த பின்னி சேச்சி இந்த வட மேட்ரு ஓட்ட அந்த சைடு பார்த்தா இந்த சைடு ஒரு பாருங்க தெரியுது. எவ்வளவு கம்ஃபர்ட் ஆனீங்க நீங்க இன்ட்ரோவர்ட் பர்சனா இருந்துட்டு? ஆமா, ஐ திங்க் முதல்ல ஏன் இன்ட்ரோவர்ட் பர்சன்? ஏன் இன்ட்ரோவர்ட் இஸ் பிகாஸ் ஐ திங்க் ஐ ஸ்டார்டர், ஐ ஸ்டாமர், திக்குவேன். ஸோ அது வந்து ஸ்மால் ஏஜ்ல இருந்தே இருக்கு. அண்ட் ஸ்கூல்ல டீஸ் பண்ணுவாங்க, அது இருந்துட்டே தானே. அது ஸ்கூல்ல வாட் எவர் அந்த டைம்ல இட் வாஸ் லைக் a huge thing. இப்போ ஒரு கால வாங்கின அடுத்த கால விட்டுரும் அந்த மாதிரி. ஸோ வந்து ஐ திங்க் அது இருந்தது. ஐ வாஸ் obese, like healthy, a bit fat. So அதெல்லாம் இருந்தனால ஐ திங்க் அது அப்படியே சரி நம்ம பேசினாதான் நம்மள கிண்டல் அடிப்பாங்க, அதுக்கு பேசாம இருக்கலாம், அப்படி இட் ஸ்டார்டட். ஸோ நான் குக்கிங்குள்ள வந்த ஒன் மோர் ரீசன் இஸ் திஸ் இஸ் அ ஸ்கில். நான் பேசணும்னு அவசியம் இல்லை, பண்ணா போதும். ஆக்ஷன்ஸ் வில் டாக். ஸோ மை ஆக்ஷன்ஸ் வில் ஸ்பீக் ஃபார் மீ. அதனால தான் ஐ திங்க் பேக்கிங்ல என்னோட இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆனது இஸ் பிகாஸ் ஆஃப் தட். இந்த ப்ரொஃபஷனில் நான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐ திங்க் இப்போ நீங்கள் சொல்லதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்மால் ஏஜஸ். ஐ ஃபிகர்ட் ஓகே எனக்கு இது நேச்சுரலாக இட்ஸ் கம்மிங், ஐ டோன்ட் ஹாவ் டு டாக், மை ப்ராடக்ட்ஸ் வில் டாக் ஃபார் மீ அந்த மாதிரி. ஆமாம். ஸோ ஐ திங்க் இன்ட்ரோவர்ட் இஸ் பிகாஸ் ஐ ஸ்டார்ட். அது ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஸ்டாமிங் அந்த விஷயம் சொன்னீங்க. எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி அவருக்கும் கிண்டல் நடந்திருக்கு. நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது, நான் பார்த்து பழகிருக்கேன். அவங்க என்ன நினைப்பாங்க அது எனக்கு என்ன நினைச்சிருப்பாரு அவர். ஒரே ஒரு டைம் தான் அவரை பார்த்துருக்கேன் நான். அது ஐ திங்க் தெரிஞ்சிருக்கேன். என்ன அப்படி கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும், என்ன மாதிரி தோணும்? அது அப்போ நடந்தது, இட்ஸ் ஃபைன். பட்
ஐ திங்க் மேபி இல்ல இப்போ ஆல்சோ பீப்புள் டெல் Yeah. நீங்க போய் ஏதாச்சும் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கலாமே, லைக் இது ஸ்டாப் ஆயிருமே அந்த மாதிரி. பட் நாங்க we have tried, like I think I have tried, like they say every day if you read aloud it will be fine. I think mostly it's that stress la, ஐயோ நான் திக்கிருவேனோன்னு யோசிக்கிறதுலே திக்கிருவேன். அதுதான் கேக்குறேன். அதுதான் அது வந்து இட்ஸ் வித் டைம். ஐ திங்க் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ் தான் என்னோட வாழ்க்கையில நான் இப்போதான் கம்ஃபர்டபுள். ஸோ இமேஜின், ஸோ ஒரு நான் இப்போ ஓகே நான் என்னோட ஏஜ் சொல்ல விரும்பல, பட் ஒரு லாஸ்ட் 20 இடையில ஒரு டைம் சொன்னீங்க, அதுலயே கால்குலேட் பண்ணிடுவானுங்க பசங்க. ஸோ ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸாவே ஸ்ட்ரகிளிங், லைக் ஆன்கோயிங் ஸ்ட்ரகிள் தான். ஐ திங்க் சின்ன ஏஜ்ல வந்து ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு அது எப்படி சொல்லணும்ட்டு ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் வித் ஏஜ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே லைக் இவங்க எதுக்கு பண்றாங்க, லைக் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, லைக் இவங்க சொல்லி ஐ ஆல்ரெடி நோ, ஓகே எனக்கு இது இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ சொல்லி காமிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த தாட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் நான் வந்து கிண்டலா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இல்லாட்டி வேணும்ட்டு அந்த பர்சன் கிட்ட எக்ஸ்ட்ராவா ஸ்டார்டர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி ஸ்டார்டர் பண்ண அவன் கடுப்பாயிருவான் அப்போ. அந்த மாதிரி இல்லாட்டி லைக் கேட்கல அப்படின்னு போன வச்சிருவான் அந்த மாதிரி. ஸோ ஐ ப்ரிஃபர் டெக்ஸ்ட் ஓவர் டாக்கிங். I think இப்போ தான் I'm like okay to talk more, okay even if you stutter it's okay அப்படின்ட்டு எங்க அம்மா, my mom will always say it's okay if you stutter, it's okay, take ஒரு 1 second, stay calm, recollect your thoughts and talk. பட் நம்ம வீட்ல எல்லாருமே கம்ஃபர்டபுளா தானே இருப்போம், they'll understand, okay if you're stuttering they'll hold, they will not talk, நீ பேசிட்டு அதுக்கப்புறம் we will talk. பட் நம்ம எல்லார்கிட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் யா இப்போ வந்து கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி தான், நான் பேசவல வேலை பேசிட்டு இருக்கேன், ஆமா உட்கார்ந்துருக்கோம் நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து. அண்ட் செட்லயும் அப்படிதான், எவ்ரிஒன்ஸ் லைக் இனிஷியலி ஐ திங்க் ஈவன் தே டிட் நாட் நோ இல்ல, தெரியாதா உங்களுக்கு? ஆமா எல்லாருமே இப்பதான் ஷோக்கு வந்துதான் நம்மளுக்கு பழக்கம். பட் அங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 எபிசோட்ஸ்க்கு அப்புறமாவே தே அண்டர்ஸ்டுட், சப்போர்ட்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். கேட்டாங்களா யாராவது? இல்ல கேட்டது இல்ல, சூப்பர். ஏன்னா they understood. கேட்கணும்னு அந்த ஒரு எமோஷன், எஸ் சீரியஸ் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ எனக்கு அந்த பேசுற இப்போ if I start talking எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும், யாருமே ஓவர்லாப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஐ திங்க் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெரிய என்ன புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயம். கரெக்ட். ஜென்ரலா நாங்க பார்க்கும்போது இது ஒரு ஷோ, அந்த ஒரு குக்கரி ஷோ, ஒரு ஃபன் இருக்கு, அதுல என்டர்டைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனா உங்களுக்கு அஸ் ஒரு செஃப்பா உங்களுக்கு ப்ரொஃபஷனா எடுத்து ஒன்று பண்றது, பட் அவங்களுக்கு இது ப்ரொஃபஷன் இல்லவே இல்லை. ஆக்டிங் அண்ட் அந்த கெரியர் ஒன்று அது தனியா இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. பிகாஸ் வந்து சாய்தினா அவர்களா இருக்கட்டும், பெப்சி விஜன் மாஸ்டர், சுஜாதா மேம், அவங்களாம் என்பி பேக் டு பேக் அங்கேயும் முடிச்சுட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு பண்ணோம் அப்படிங்கும்போது அது எவ்வளவு அட்மைரிங்கா இருக்கு அந்த ஒர்க். அதெல்லாம் லைக் அதாவது தூங்குறீங்களா இல்லையா, ஏன்னா இது வந்து சரி ஓகே இதுதான் பண்ணும், ஸ்கிரிப்ட் இல்லைல்ல இதுதான் பண்ணுமான்ட்டு லைக் டு டூ இமீடியட்லி. இது வந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு டைம் ஏதாச்சும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும். இது வந்து நம்ம புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் மூவிக்குன்னா இப்போ ஒரு ஸ்டண்ட் கற்றுக்கணுன்னா அதுக்கு யூல் கோ ஃபார் த கிளாஸஸ் அண்ட் அதுக்கப்புறமா டூ. ஸோ இது வந்து பாதி ஈவன் சேத்ரா கூட ஸோ மெனி டைம்ஸ் அவங்களும் சொல்லியிருப்பாங்க ஐ திங்க் ஷோவில், தட் நான் வந்து அவர் காமிச்சாரு வந்து நான் பண்ணிட்டேன். அண்ட் அந்த வீக் அவங்க டாப் குக் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இஸ் லைக் வெரி டிஃபிகல்ட். ஐ திங்க் வந்து அவங்களோட ஸ்கில் ஆஃப் கிராஸ்பிங் ஸ்கில் இருக்குல்ல ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், அதுதான் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அட்மைரபிள். அண்ட் சாய்தினானாலாம் அவரோட கைப்பக்குவம் அவ்வளோ, அவர் 2 times கூட குக் பண்ணிடுவார். அவரோட குக்கிங் டைம் இஸ் ஒன்லி ½ an hour, சேலஞ்ச் டைம் வந்து 1 hour வாங்க, பட் அவர் வந்து ½ an hourலேயே ஃபினிஷ் பண்ணிடுவார். ஆனால் அவர் சிம்பிளாக அந்த இருந்தாலுமே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.